ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பாருங்க, அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி அப்படின்னு என்ன, பவுல்கிட்ட இருந்து அநேகர் சுகமடைகிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல அவரு அநேகரை சுகமாக்குறாரு, அற்புத அடையாளங்களை செய்கிறாரு, பவுல் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஆனா கிறிஸ்துவின் வல்லமை என் மூலமா வெளிப்பட்டுருந்துச்சு, இன்னைக்கு என் மேலேயே அது தங்குது, என்னோட பலவீனத்தை அது நீக்கிறது அப்படின்னு சொல்லி பலவீனங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கும் பாருங்க, உபத்திரவமான சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த உபத்திரவமான சூழ்நிலையில பவுல் சந்தோஷப்படுகிறார் சொல்றார். அதனாலதான் நீங்கள் உபத்திரவத்தில் சந்தோஷமா இருங்கள் வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, அதனாலதான் உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படின்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. நீங்க சந்தோஷமா